ஓட்டு போடுறோன்னா அந்த ஓட்டுக்கு ஒரு வேல்யூவான ஆள், வேல்யூவான கான்டாக்ட் வேல்யூவான அந்த ஆளுக்கு ஓட்டு போடணும். அதனால பார்த்து யோசிச்சு தான் ஓட்டு போடணும். அதனால இப்போ நான் மட்டும் போட்டேன்னா அது அவங்களுக்கு அந்த ஆள் தான் சிஎம் வருவாங்களான்னு தெரியாது. எல்லாருமே ஒரே ஆளுக்கு போட்டால் தான் அவங்க சிஎம் வருவாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஓட்டு எல்லாரும் யோசிச்சு தான் போடணும். இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீ ஒரு காலேஜ்க்கே போறனால உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஐயோ நம்ம இப்படி எல்லாம் பண்ண போறோமா அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நீ ஓட் போட போற, அது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறப்ப ரொம்ப பெருமையா நம்மளால ஒரு ஆள் சிஎம் ஆகுறானா அது நமக்கு கெத்துதான் அப்படின்னு பெருமையா இருக்கு. அவ்வளவு. ஆனா நீங்க ஓட்டு போடுறது அப்படிங்கிறது சிஎம் யார் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா, இல்ல என்னோட தொகுதியில இந்த நபர் எனக்காக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில ஓட்டு போடுவீங்களா? என்னோட தொகுதியில இந்த நம்பர் எனக்காண்டி செயல்படுவார்னு நினைச்சு ஓட்டு போடுவேன். ஆஹா, நீ வந்தோடனே உங்க டீமே கத்துறாங்களே, அப்ப எப்படி வேற லெவல்ல பேசிடுவியா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓட்ட போட போறீங்க இல்லையா, உங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாக்குறீங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன், எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அத பத்தி உங்களுடைய வியூஸ் அண்ட் ஷேர். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. எக்ஸைட்மெண்டா இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? என்னங்க சார்? ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்? ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் உங்க கையில இருக்கு. நாங்களா நினைச்சா யார வேணா நிப்பாட்டலாம் சிஎம்மா. சிஎம்